ஆளுநர் இடையூறை கண்டிக்க அஞ்சுகிறது தாவேகா. இப்ப நம்ம பேசி வந்த நிலைய அவர் ஆளூர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் கூறியிருக்கிறார். தனிப்பெருங்கட்சியாக தாவேகா வந்த பிறகும் ஆட்சி அமைக்க இடையூறு செய்கிறார் ஆளுநர். அதை ஏன் கண்டிக்கவில்லை? 108 எண்ணிக்கை திமுகவிடமிருந்து ஆளுநர் இப்படி இழுத்தடித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? திமுக கிட்ட இந்த நிலைமை இருந்திருந்தா திமுக சண்டமாறுதம் செஞ்சிருக்கிறதா, திமுக தனக்காக போராடி இருக்காதா அப்படின்னு விசிக நிர்வாகி, விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர், எக்ஸ் எம்எல்ஏ இல்லை அவுட் கோயிங் எம்எல்ஏ திரு ஷானவாஸ், இன்னும் அசம்பிளிக்கு செஷன் இருக்குல்ல, இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? இன்னும் 4 days. ஸோ அதனால அவரையும் எம்எல்ஏன்னு விழிப்பது சரியா இருக்கும். ஸோ சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது RN ரவிக்கு நடந்தது போல நடந்திருக்கும். எப்படி RN ரவிக்கு திமுக அழுத்தம் கொடுத்ததோ அது போல திமுக இப்போ இப்படி ஒரு சூழல்ல, இஃப் ரோல்ஸ் வேர் ரிவர்ஸ்ட், தாவேகா நிலையில திமுக இருந்திருந்தா திமுக சண்டை போட்டிருக்கும், திமுக தனக்காக குரல் கொடுத்திருக்கும் அப்படின்னு ஷானவாஸ் சொல்றாரு. அதுல வேலிடிட்டி இல்லாம இல்ல அவங்க ஆர்ப்பாட்டங்கள் அதெல்லாம் பண்றது, டிஎம்கே சொல்றதும் சரி, அதிமுக சொல்றதும் சரி. பட் விஜய் அப்படி ஒரு நிலைமை எடுத்துட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சார். தமிழ்நாடு போறான், உங்களுக்கு தெரியும், இத மாதிரி ஒரு எழுச்சியான கூட்டம் யாருக்குமே வரல இல்லையா? இப்ப அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன்று அறிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை. அதனாலதான் காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமானு கேக்குறீங்க. சோ காரியங்கிறது ஆட்சி அமைக்கணும், இப்போ போராடுறது இல்ல, சோ ஆட்சி அமைக்கிறது தான் நோக்கம் அப்படிங்கிறீங்க. ஓகே, கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. ஸோ அதனால அது காங்கிரஸ் செய்து அப்படிங்கிறத பார்க்கின்றோம். பட் இந்த கேள்வி அரசியல் அரங்கத்தில் இல்லை, நம்ம பிஜேபியை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் சார். அதற்கு ஒற்றை வாய்ப்பு, நம்மளுக்கு அருமையான வாய்ப்பு, சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்ம we have to contest. இல்லை, அது பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த நிலையில இந்த செய்தி பற்றி மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், over to you. தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக ஒரு 108 இடங்கள்ல வென்றிருந்தாலும் கூட இந்த ஆளுநர் நிலைப்பாட்டுல பல்வேறு அரசியல் கட்சிகள் முரண்பட்டு அவர்களுடைய கருத்துக்களை எக்ஸலம் வாயிலாக பதிவிட்டு வருகின்றனர். அந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின சார்பில் நேற்று கட்சியுடைய தலைவர் நேரடியாக ஆதரவு கேட்டு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரிடம் பேசியிருக்கிற இந்த வேளையில விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இது தொடர்பாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். எக்ஸலத்துல பதிவிட்டிருக்கிற ஆளூர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்த பிறகும் ஆட்சி அமைக்க இடையூறு செய்கிறார் ஆளுநர் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இதை கண்டிக்க தாவேகா அஞ்சுகிறது. இதுவே 108 எண்ணிக்கை திமுகவிடமிருந்து ஆளுநர் இப்படி இழுக்கடித்தால் என்ன நடந்திருக்கும்? சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது RN ரவி நடந்தது போல ஒரு செயல் நடந்திருக்கும். ஆளுநரை எதிர்ப்பது என்பது பாஜகவை எதிர்ப்பதாகும். அதற்கு கொள்கை உறுதியில் துணியவும் வேண்டும். அது விஜயிடம் உள்ளதா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். ஆதரவு கேட்டு விசிக தலைவரை நாடி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் ஒருபுறம், விசிகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் விசிகாவுடைய கட்சி நிர்வாகிகளிடம் பேசி வருகின்றனர். விசிகாவிலும் இருந்து கூட மாவட்ட அளவுல பல்வேறு கோரிக்கை, அதாவது இந்த கருத்துக்கு ஆதரவுகள் தெரிவிக்கும் நிலையில இந்த ஆளுநர் மீதான கண்டனத்தை இதுவரைக்கும் தாவேகா எழுப்பாதது குறித்து ஒரு குற்றச்சாட்டை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் எக்ஸலத்தில் வைத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடா பார்க்கணுமா? திரு ஆளூர் ஷானவாஸ் ஒரு ரைட்டர், இண்டிபெண்டன்ட் திங்கர், நாட் நெசசரிலி திரு திருமாவளவன் சொல்லித்தான் அவர் இதை செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற பொருள் நமக்கு இல்லை. பட் ஆனால் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் கேட்கக்கூடிய கேள்வி நிச்சயமா விவாதத்துக்கு உள்ளாகும். காங்கிரஸ் குரல் கொடுக்குது, தாவேகா தனக்கு குரல் கொடுத்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் இந்த எக்ஸ்தல பதிவுடைய சாராம்சம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.